பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும். கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்க. இவன் ஒரு விவரம் இல்லாதவன. யாரு? நானா? இல்ல இவன். என்ன இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டுவிட்டான். மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா? ஐயா வேணாம்லாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாங்க. போற அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன். வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான் இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீங்க வச்சுக்க. ஏப்பா டீ அமுட்டு 70 பைசா. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னங்க டீ? மீன் 2 மாத்திரை கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல. இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன். அதனால கம்மியா தான் கொடுத்திருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கடைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா. வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பான்? மொச்சக்கொட்டையா? அட்டேங்கப்பா. எங்க இந்த ஜவுமு தரைக்காரன காணமே? மிட்டாய் 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 மிட்டாய். ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னென்ன? சந்தைக்கு போறேன். உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கோடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா. நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா. ஏமா ஏமா ஏமா. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்ன நம்பினத்திலே பட்டு வச்சு மத்தியிலே மச்சனத்திலே மெதுவா மெதுவா தொடலாமா? மேனியிலே கைப்படலாமா? நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே? சமாளிப்பனா? இனிமை. ஆமா, தான் இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 மனசு ஒன்னாயிருச்சு. அதனால ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது.
இனி இப்படிதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத. கண்ணை முடிக்கும். நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறேன், அத கேட்க நீ யாரு? அப்பா, நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து. எங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி இருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. நீ உள்ள, நீ வெளியே. உள்ள வெளியே. இது என்ன மங்காத்தா சீட்டா? தன்மையை தன்னை சுடும். ஓட்டப்ப உன் மண்டே சுடும். என்னடா குழப்பமா இருக்கு? கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவேன்? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ, திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி, காளி காளியாத்தா. உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னையா? கூப்பிடுறேயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம்? இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அதை வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ,
அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ போடு புனி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? தாடி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். இதுக்குதான் முக்கியமா புனியணும். எப்படி இவ்வளவு முன்னேற்பாடம் தான்? நீங்க 2 பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டாயை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா? இல்ல, அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில கொடுத்துட்டியே. சரி, நீங்க 2 பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. அப்பா இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள போ. அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி. என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப 3 கொடு. ஐயா ஜெப மிட்டாயி. உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எருவ மாட்டு கட்ட வகுத்த வழி வந்தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னையெல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்பெல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம். வாயத்தர. ஐயா எத்தனை தடவையா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை. ஏன் மாத்திரை? யார ஏமாத்திர? ஏன் மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர. உங்களை நம்பி வாயை திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி 2 மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே. என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது? மாத்திரை மாத்திரை. சிகப்பா வேற இருக்கு. என்ன? அதுவும் மாத்திரை மாத்திரை. 2 சிகப்பா இருக்கு. என்னய்யா? கடுக்கேன் கடுக்கேன். கடுக்க இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். போயிட்டு வா. அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? ஜவு மிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க. நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல எல்லாம் உட்கார்ந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு. வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாதையா. ஆமா, நீ இங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க. நாம வேற இடத்த தேடுவோம். ஜவு மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க. அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு. கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன்.